மண்டே மார்னிங் அன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்துட்டேன். ஸோ அதனால் என்னோடய ஒர்க் அவுட் எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் டக்குன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டெய்லி ரெடி பண்ணுற சேம் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஸோ ஒரே மாதிரி வீடியோவில் காமிச்சிட்டே இருக்கமே அப்படின்றதுக்காக எனக்கு வ்ளாக் பெருசாக எதுவுமே எடுக்க வேணாம், வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே ஒர்க் முடிச்சிட்டேன். எனக்கு அகைன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட டைம் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக ரெடி பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட்டு தான். அன்றைக்கி தோசை, மீல் மேக்கர் கிரேவி, ஹஸ்பண்ட்க்கு யூஸ்வலாக ரெடி பண்ணுற மாதிரி பேர்க்கடலை, கருப்பு சுண்டல். அன்றைக்கி கேழ்வரகு களிக்கு பதிலாக தோசை கேட்டாங்க. அதே மாவு மிக்ஸ் பண்ணி தோசை மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எக், அவ்வளோதான். ஸோ அதனால் பெருசாக ஒர்க்கும் அன்றைக்கி இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இருக்கவே லஞ்சுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியலும் கையோட ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி ரைஸ் மட்டும் மார்னிங் பேபிக்கு கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் ரெடி பண்ணது தான். ஸோ லஞ்ச் சாப்பிடும்போது சூடாக ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மற்ற ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் வெளியாகவே எழுந்துக்கவே டைம் நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் லஞ்ச் ஒர்க்கும் முடிச்சுட்டு பேபி ஏஞ்சிக்க இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒர்க் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வீடு எப்படியும் பேபி ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம டீக்ளட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வெசல் மட்டும் யூஸ் பண்ணது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிட்டேன். அன்றைக்கி பெருசாக எந்த ஒர்க்குமே ரஷ் பண்ணிலாம் பண்ணல. கொஞ்சம் பொறுமையாகவே தான் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு டஸ்ட்பின் கவர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு துவைக்கிற கிளாத்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே சோப் பண்ண வச்சுட்டேன். ஸோ இந்த ஒர்க்லாம் மார்னிங்கே கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். கம்ப்ளீட்டாக ஒர்க் எதுவும் ஃபினிஷ் பண்ணல, பட் ஓரளவுக்கு எல்லாமே பண்ணிட்டேன்.